தூத்துக்குடியில் இருந்து திருநெல்வேலிக்கு பயணிகளுடன் சென்ற அரசு பேருந்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி உள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த அரசு பேருந்து தீ விபத்து தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்திலிருந்து இன்று இரவு திருநெல்வேலி நோக்கி 1-1 பேருந்து ஒன்று புறப்பட்டு சென்றது. 60 பயணிகளோடு புறப்பட்டு சென்ற இந்த பேருந்து தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் அருகே வந்து கொண்டிருந்த போது பேருந்தின் ஆயில் டேங்க்ல திடீரென கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் உடனடியாக வாகனத்தை நிறுத்திய சூழல்ல தீ மளமளவென பிடிக்க தொடங்கியது. இதுல பேருந்தில் இருந்த பயணிகள் அலறியடித்துக் கொண்டு கீழே இறங்கிய சூழல்ல பேருந்து முழுவதுமே தீப்பிடித்து மளமளவென எரிந்த நிலையில அக்கம் பக்கத்தார் மற்றும் பேருந்து ஓட்டுநர் ஆகியோர் தீயணைப்புத்துறையினர் மற்றும் போலீசாருக்கு தெரிவித்த தகவலின் அடிப்படையில் தூத்துக்குடி மற்றும் சிப்காட் பகுதியிலிருந்து வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீ அணைக்கக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது புதுக்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். எதற்காக இந்த விபத்து நடந்தது, ஏன் இந்த விபத்து நடக்கிறதுக்கான காரணம் என்ன என்பது குறித்தான விசாரணையானது நடைபெற்று வருகிறது. திடீரென ஏற்பட்ட தீ விபத்துல பேருந்தில் இருந்து பயணிகள் அறிவித்து உடனடியாக இறங்கிய சூழலில் எந்த விதமான விபத்து பாதிப்பும் இல்லாமல் பொதுமக்கள் அனைவரும் பத்திரமாக காப்பாற்றப்பட்டனர். அதிர்ஷ்டவசமாக அனைவருமே வெளியேறிய சூழல்ல தற்போது இந்த விபத்தின் காரணமாக வழக்கு பதிவு செய்து விசாரணையும் தீவிரமாக நடந்து வருகிறது. நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய கள விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.